ஆண்டவர் சொல்றாருங்க, பாருப்பா, லட்சக்கணக்கான மக்கள் மீதியானியர்கள் இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேலையும் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய் லட்சக்கணக்கான மக்கள் ரெண்டும் போட்டி போடும்போது சரி ஏதோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க. இஸ்ரவேல் என்ன சொல்லுவாங்க, நாங்க வச்சிருக்கிற ஸ்வாடெல்லாம் பயங்கர ஷார்ப்பான ஸ்வாடுங்க, பயங்கரமா தீட்டி இருக்கோம், சும்மா வெட்டணும்னா வெட்டிக்கிட்டே இருக்கும், எங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங், எங்க குதிரைப்படலாம் பயங்கரமான படை, இப்படிலாம் பெருமை பாராட்டுவார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவனை திரும்பி அனுப்பிவிடு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கிதியோன் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, யுத்தம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. பயமா இருக்கிறவங்களாம் ஓடிருன்னு சொன்னா 20,000 பேர் திரும்ப போயிட்டாங்க. மீதியானியர் எதிர்க்க வந்தாச்சு. இப்போ சண்டை போடுறதுக்கு வந்து நிக்கிற கூட்டத்தை பார்த்து கிதியோன் சொல்றான், யாருக்காவது பயமா இருந்துச்சுன்னா கிளம்பிடு அப்படின்னு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனை பேர் போறாங்க? 20,000 பேர் ஓடி போயாச்சு. 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். 10,000 பேர், லட்சக்கணக்கான மக்கள் எதிர பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம உலக ஸ்ட்ராட்டஜி எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு 1,00,000 பேர் இருக்கா, சரிங்க சார், அட்லீஸ்ட் 2,00,000 பேர் வேணும். அவனுக்கு 1000 குதிரை இருக்கா, சரி நம்ம கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2,000 குதிரை வேணும். அப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. ஆண்டவர் எப்படி ஸ்ட்ராட்டஜி போடுறாரு பாருங்க. கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம். ஆண்டவர் சொல்றாரு, லட்சக்கணக்கான மக்களை வீழ்த்துறதுக்கு 1000 தேவையே இல்லை, ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தண்ணீரில் இறங்கி போக பண்ணு, அங்கே பரீட்சித்து காட்டுவேன். ஒரு எக்ஸாம் வைக்கிறார், டெஸ்ட் வைக்கிறார். யாரெல்லாம் எப்படி எப்படி குடிக்கிறாங்களோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 5ல் பார்த்தீங்கன்னா, ஜனங்களை தண்ணீர் இன்றைக்கு இறங்கி போக பண்ணினா அதை தன் நாவினாலே நக்குகிற எவனோ அவனை தனியும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியும் நிறுத்து என்றார். தண்ணியை கிட்ட போய் குடின்னு சொல்லிட்டாரு. சிலர் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறானுங்க, சிலர் கையெடுத்து குடிக்கிறாங்க, எப்படி எப்படியோ குடிக்கிறாங்க. இப்போ சொல்றாரு, தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். கர்த்தர் சொல்றாரு, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சிப்பேன். இருக்கிற அவ்வளவு நம்பிக்கையும் போயிடுச்சு. ஃபர்ஸ்டாவது லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு 30,000-40,000 வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி எப்படி அச்சு தள்ளிடலாம் பிளான் போட்டிருக்கு. இப்ப ஆண்டவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் எத்தனை பேரு? சிரிப்பா இருக்குது. சும்மாவே ஆளு பத்தாது, பாதி வச்சாவாது பரவாயில்ல, பாதியிலும் ஒண்ணு இல்ல 300 பேரு. ஆண்டவர் எப்பயுமே நம்முடைய பலத்தை சார்ந்திருக்காம நம்ம இருக்கணும்ன்றதான் அவர் விரும்புவார். He is your only source. தேவன் மாத்திரமே உங்கள் ஆதாரம். உங்க வேலையை நம்பி முன்னேறணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், நிச்சயமா முன்னேற முடியும். நல்லா படிங்க, இன்னும் நல்லா படிங்க, டிகிரி போடுங்க, இன்னும் வேலையை பாருங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க. அதை மட்டும் நம்பிடவே செய்யாதீங்க. நான் நம்புகிறது பரிசுத்த ஆவியானவராலே, பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, உங்களுடைய ஆவியினாலே ஆகும். காலையில் எந்திரிச்சு சொல்லுங்க, நான் வேலைக்கு போறதுனால ஐஸ்வர்யவான் கிடையாது, கல்வாரி சிலுவையினாலே நான் ஐஸ்வர்யவான். சம்பாதிச்சு ஏதோ வீடை கட்டினதுனால நான் பெரிய ஆள் அல்ல, உம்முடைய கிருபையினால் நான் பெரியவன். ஏதோ 10 பேர் என்ன சூழ்ந்து இருக்கிறதுனால நான் பெரிய ஆள் இல்ல, இயேசு என்னோட இருக்கிறார், இயேசு எப்போதும் கூட இருக்கார், அதனாலதான் நான் பெரிய ஆளு. ஏதோ ரொம்ப திறமையா ரொம்ப அப்படியே வாயில செம்மையா பேசுனதுனால என்ன இந்த பூமி ஏதோ மதிச்சிட்டு இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. ஃபுல்லா அவ்வளவும் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. எல்லாம் சொல்லுங்க, தேவ கிருபை. திருப்பி சொல்லுங்க, தேவ கிருபை. தேவ கிருபை உங்களை இப்போதுல இருந்து அப்படியே மேல 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 தூக்கிட்டு போகும்.